ஃபங்க்ஷன் முடியட்டும், நீங்க அப்புறமா பேசிக்கோங்க. சேகர், ரொம்ப அர்ஜென்ட் சேகர், உங்ககிட்ட பேசணும். ஏங்க, நீங்க ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க தானே? இவர் வீட்டு பக்கத்துல தானே இருக்கீங்க. எது பேசுறதா இருந்தாலும் அப்பயே பேச வேண்டியதானே? இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பேச வருவீங்களா? எல்லாரும் வந்து போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் அவர் எங்கேயும் வந்து பேச மாட்டாரு. தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் போட்டோ எடுத்துட்டு கிளம்புறீங்களா? ரூபி, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? அவ என்னோட ஃப்ரெண்ட். அவளால நீ எதுவும் சொல்லாத. கண்மணி, நான் பேரோ பேசுறேன் கண்மணி. சேகர், இப்பவே பேசுற சேகர். கண்மணி, நான் வாரேன். ரிசப்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசலாம். சாரி சேகர், இன்னைக்கு ரிசப்ஷன் முடியட்டும்னு சொல்றேன். நாளைக்கு கல்யாணம் முடியட்டும்னு மட்டும் சொல்லிராத சேகர். இல்ல கண்மணி, அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ரிசப்ஷன் முடிஞ்ச உடனே பேசுவோம். சாரி சேகர். கண்மணிமே, எவ்வளவு நேரம் சேகர் நம்பிக்கை வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருப்ப? அடுத்தடுத்த ஆட்கள் போட்டோ எடுக்கணும்ல. இப்பயே வந்து நின்னு கதை பேசிட்டு இருக்கது. நில்லுமா, சாட்டுப்பட்டுன்னு ஒரு போட்டோ எடுத்துட்டு போவோம். போட்டோக்கார தம்பி, ஒரு போட்டோ பிடிச்சிருங்க. எடுத்துட்டீங்களா? சரி. கண்மணிமே, போட்டோ எடுத்துட்டாங்களாம்மா. வா போவோம். சரிம்மா. சேகர் வந்து எங்க போப்பது? கல்யாணம் முடிஞ்சாலும் அங்கதான் இருக்கும். இந்த பிள்ளை தான் இனி எக்ஸ்ட்ரா அங்க வரப்போகுது. உனக்கு அக்கா பேசுறதுக்கு இன்னொரு ஆளும் கிடைச்சாச்சுமா. சந்தோஷமா பேசி வாங்கி இருங்க, சரியா? மாமா, சாப்பிட போவோம், நேரம் ஆகுதுல்ல. சேகர், நான் போறேன். மறக்காம வந்து பேசு சேகர். சரி கண்மணி. இவ எதுக்காக இப்படி உட்கார வச்சுட்டு போறா? அந்த குடிமி தான் இப்படி இருக்கான்னு பார்த்தா இவளும் சரியில்லை. ரிசப்ஷன் நடந்துட்டு இருக்கு, அவர்கிட்ட பேசணும்னு கூப்பிடுறா. என்னதான் சொந்தக்காரங்களா இருந்தாலும் இப்படியா? சரி, எனக்கு பிடிக்கவே இல்லை. மாத்த வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. எனக்கு இவருக்கும் நாளைக்கு கல்யாணம் முடியட்டும். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போய் ஒன்னு ஒன்னா மாத்துறேன். ஏலோ சேகரு, வாழ்த்துக்கள்ல. நீ ஆசைப்பட்டது இல்லைனாலும் உங்க அக்கா ஆசைப்பட்டது நடக்குது. வாழ்த்துக்கள் சேகர். ரூபி, உனக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்க்கா. எங்க ஊருக்கு வரப்போறா, அதுவும் எங்க ஓனர் வீட்டுல வந்து இருக்க போறா. என்னை பத்தி தெரிஞ்சுக்கல. யார்க்கா நீங்க? நான் தான் அந்த கதை நாயகி. என்னது நாயகியா? அதாவது நாயகி மாதிரி. இப்போதைக்கு நீ தான் இதுல நாயகி. என்னக்கா சொல்றீங்க? இங்க பாருமா, என் பேர் குழந்தை. அப்படியா? ஆமா, எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, ஒரு புருஷன் இருக்காரு. சரிக்கா. அப்புறம் முக்கியமான விஷயம், நான் ஓனர் வீட்டுல தான் குடியிருக்கேன். அப்படியா? ஆமா ஆமா ஆமா, அவங்களுக்கு இருக்க 10 வீட்டுல ஒரு வீட்டுல நான் குடியிருக்கேன். அப்புறம் நான் ஒரு வியாபாரி. தினமும் சாப்பிட்ற ஐட்டமா கடை போடுவேன். எங்க ஓனர் நான் கடை போட்டாலே வந்து வாங்க வந்துருவாவ. இனி நீ அந்த வீட்டுக்கு வந்த பிறகு நீனும் வந்து வாங்கணும், சரியா? சரிக்கா. சரி, இவ்வளவுதான் நம்ம ஹிஸ்டரி வரலாறுலாம். சேகரு, ஏன் இப்படி இருக்கா? இங்க பாரு, பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, போட்டக்கார பார்த்தா சிரிச்சிட்டு நில்லு. இல்லன்னா மூஞ்சி அசிங்கமெல்லாம் இருக்கும். பின் நாட்கள்ல பொண்டாட்டி பிள்ளையோட உட்காந்து ஆல்பம் பார்க்கும்போது நல்லா இருக்காது. அப்போ வருத்தப்பட்டதுக்கு இப்பயே இந்த வருத்தத்தோட நல்லா சிரிச்சு வாங்கிரு. ஏக்கா, ரோசா பக்கம் அங்கேயே இருக்காங்க, வாங்கக்கா ஒரு போட்டோ எடுத்துட்டு போயிருவோம். போட்டோ எடுத்துட்டு போய் சோத்த திம்போம். குழந்தை போட்டோ இப்பயே எடுக்கணும், காலையில தானே எடுக்கணும். ஏக்கா, இவ 2 பேரும் மேடையில எதுக்குனுக்காவே போட்டோக்கு போஸ் கொடுக்க தானே. 2 பேரும் ஒத்தையில் நின்று எத்தனை போட்டோ தான் எடுப்பாவே. நம்மளும் சேர்ந்து 2 பேரும் வந்து நின்னா தானே நல்லா இருக்கும் ஆல்பத்தை பார்க்கும்போது. நில்லுங்கக்கா, ஒரு போஸ கொடுங்க. சரி குழந்தை. சரி சேகர், போட்டோ எடுத்தாச்சு, நாங்க போய் சாப்பிட்டு வரோம். சாப்பிட்டுட்டு இங்க வர மாட்டோம், வீட்டுக்கு போயிருவோம். காலையில கல்யாணத்துக்கு தான் வருவோம். ரோசாப்புக்கா, வாங்கக்கா போவோம். சரி குழந்தை, பாபி சாப்பிடு. அப்புறம் முக்கியமான விஷயம், நான் ஓனர் வீட்டுல தான் குடியிருக்கேன். இவங்க உங்க வீட்டுல தான் குடியிருக்காங்களா? அவ அப்படிதானே சொன்னா, உனக்கு தெரியாதா? ஆமா, என்ன எத்தனை பேர் உங்க வீட்டுல குடியிருக்காங்க? உங்க அக்கா 10 வீடு இருக்குன்னு சொன்னாங்க. 10 வீட்லயும் வாடகைக்கு ஆள் குடியிருக்காங்களோ? ஒண்ணுல நாங்க தான் இருக்கோம். அப்போ மிச்சம் 8 வீட்ல இதெல்லாம் உனக்கு இருக்கு, நீ எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா? ஏங்க, இனிமே அது நம்ம வீடு தானே. நானும் உங்க கூட தானே இருக்க போறேன். எனக்கு இதெல்லாம் தெரியக்கூடாதா? இப்ப தெரியும், நான் தரவு தெரிஞ்சுக்கலாம். ஓஹோ, கல்யாணத்துக்கு அப்புறம்
என்கிட்ட எடுத்து போறல்ல பேரவே எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணணும் நம்ம கேட்டே சும்மா நீ இருக்கே இங்க இவ்வளவு பேர் இருக்காவ நீ பாட்டுக்கு ஓப்பனா பேசிட்டு இருக்கா எழுந்துரு வா நம்ம அந்த பக்கம் போய் பேசுவோம் சாமி அப்படி இன்னொரு தடவை சாப்பிட்டுருவோமா தின்னதே எனக்கு தொண்டைக்குள்ள இறங்காம நானும் விக்கி விக்கி தின்னுட்டு வந்து உட்கார்ந்துருக்கேன் இன்னொரு தடவை திங்கணுமா இதுல வேற வந்து தொணமா அப்படி ஓரமா போகும் சும்மா 4 பேர் இருக்கும்போது தேவையில்லாததெல்லாம் பேசாதமா யாருக்கும் அதுல விழுந்து தொலைக்க போகுது இப்படி தனியா இருக்கும்போது எதுவா இருந்தாலும் சொல்லு அது மட்டும் இல்ல நீ இழுத்து இழுத்து பேசுற ஊருக்கே உன் குரல் தான் தெளிவா கேட்கும் ஓனர் அப்படி